ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து a day in my life vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு vlog பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து என்னோட வியூஸில் பார்த்தோன்னே தெரிஞ்சது. ஸோ எஸ், நம்ம இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் vlogல வந்து another day of my life. பட் இந்த vlogல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் மெயினாக வந்து எல்லாருக்கும் சொல்லிக்க விருப்பப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபிட்னஸ்குள்ளார வந்துட்டேன். அண்ட் வெயிட் லாஸ் தான் நம்மளோட மெயின் கோல். ஸோ வெயிட் லாஸில் என்டர் ஆக போகிறேன். அதுக்கு நான் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டர் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் அ கிராஸ் ஃபிட்னஸ் மாதிரி தான், கோயம்புத்தூரில் இருக்குது, பிலமேடில். ஸோ அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே நேற்று நான் முடிச்சிட்டேன். நேற்று நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஃபிட்னஸ்குள்ளார நான் ஃபிட்னஸ் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நேற்று செம்ம கால் கை எல்லாமே வலிச்சது. அண்ட் தலைக்குடி பயங்கரமாக வலிச்சது. நான் ஏன் ஃபிட்னஸ் சென்டருக்கு போய் நான் ஒர்க் அவுட் பண்ண பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து சுத்தமாக எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணுறதே கிடையாது. அந்த ஒர்க்குக்கு பதிலாக இந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒர்க் தான் வருதே தவிர, நான் வந்து ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன்றேன். அதனால் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி விட்டு நிறைய நீங்களே என்னை பார்த்து நீங்கள் வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஐயோ, நம்ம வந்து பியூட்டிஃபைனிங் சேனல்னாலே வெயிட் லாஸ்ன்னு வந்தது போய் இப்போ வந்து வெயிட் போட்டுட்டேன்னு சொல்லும் போது லிட்டில் ஹார்ட் பயங்கரமாக கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, மேட் அப் மை மைண்ட். ஓகே, நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மெயின் கோலாக வச்சுட்டு நான் இப்போ வந்து அந்த ஃபிட்னஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன். அமௌண்ட்லாம் பே பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் ரெகுலராக போக வேண்டியது தான். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, சுத்தமாக ஸ்டாமினாவே இல்லை. 1 வருஷம் ஆச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணி. நான் இப்போ பண்ணும்போது கொஞ்சம் கூட ஸ்டாமினா இல்லை, எதுவுமே எனக்கு வந்து பண்ணவே முடியல. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், எப்படி நான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, விட்டாலே அது போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ பேக் டு த ஃபார்ம். மெல்லமாக நான் என்னோடய ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணுவேன், நல்லா பண்ண போகிறேன். அண்ட் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்லேயும் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன்னு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களோட வெயிட் எவ்வளோ அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன். என்னோட வெயிட் எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70.6. ஸோ இந்த 70 கிலோஸை வந்து நம்ம எப்படி வந்து வித்தின் 6 மந்த்ஸில் வந்து 60 kgக்கு கொண்டு வரணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஹெல்த்தியாக தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்படி கண்மூடித்தனமாலாம் நான் டயட்லாம் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. நான் என்ன ப்ராப்பர் வே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை புஷ் பண்ணி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் அ ஹெல்த்தி வெயிட் லாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அ கிராஷ் மாதிரி பண்ணுறதுல எனக்கு வந்து சுத்தமாக ஒரு ஈடுபாடு கிடையாது. கிராஷ் டயட் பண்ணிங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸோடு வரும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்லோ கிராஜுவலாக போனோன்னா நல்லாவே வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். இதுதான் என்னோட மந்த்ராவாக இருக்க போது. அதனால் அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ எஸ், வி ஆர் கெட்டிங் இன் டு த வெயிட் லாஸ். யாராச்சும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இனி நம்மளோட வீடியோஸ் அண்ட் vlogs வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டா ஸ்டோரிஸும் ஃபாலோ பண்ணுங்கள். எதை நான் vlog-ஆ போடுறேன் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டா ஸ்டோரிஸில் வந்து நான் போடுறேன், இல்லைனா போஸ்ட்டில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ரெகுலராக வியூ பண்ணிகிட்டே இருங்க. என்னோட நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் இடையில வந்து வெயிட் லாஸை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணாத டைமில் நான் பண்ணாதது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பவே பட மாட்டேன். எதர் இட் டு பி எ ஃபேஷியல் ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும், இல்லைனா வந்து ஒரு வெயிட் லாஸ் ஆகட்டும், நான் எதுவுமே ட்ரை பண்ணாமல் உங்கள்கிட்ட வந்து அப்படியே பிளைண்டாக வந்து சொல்ல முடியாது. நான் வந்து அது எனக்கு அது வராது. அதனால தான் வந்து நான் இப்போ வெயிட் லாஸ்குள்ளே என்ட்ரு ஆனனால தான் நான் வந்து இனிமேல் நம்மளோட வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இந்த மாதிரி ஜிம் போய் தான் வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஃபிட்னஸோ இல்லை ஜிம்மோ அப்படி தான் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் டெய்லி வாக்கிங் போனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் 10,000 ஸ்டெப்ஸ் பற்றியெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து பார்க்கலன்னா நீங்கள் வந்து ஐகார்ட் பட்டனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸில் நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸ் எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ்க்கு அச்சீவ் பண்ணலாம், அண்ட் என்ன மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கிட்டால் வந்து வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணலாம்லாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வெயிட் லாஸ் ரிலேட்டட் எல்லாம் தேடி ஒன்று ஒன்றா நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும்.
ஸோ எஸ், வாங்க இன்றைக்கி காலையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து காலையில் அந்த மிராக்கிள் ட்ரிங்க்குன்னு நம்ம சேனல்லே போட்டிருப்பேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜூஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில். அண்ட் நிறைய பேர் இதில் வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் அப்போ காமிச்சதோட சரி, அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணவே இல்லை. மறுபடியும் இது வந்து என்னோடய ஃபிட்னஸ்குள்ளார நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கொத்தமல்லி அண்ட் வெள்ளரிக்காய் 1 எடுத்திருக்கேன், அப்புறமேட்டு பெரிய நெல்லிக்காய், அப்புறம் ஒரு 10 to 15 இலை வந்து இது என்ன கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி. இதெல்லாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து அதோட சார் மட்டும் எடுத்து நான் குடிக்க போகிறேன். ஸோ மார்னிங் இதை தான் நான் வந்து இப்போ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது இன்றைக்கி வந்து 4th டேவாக இருக்க போகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் சேனலில் வந்து நான் 10 days வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நான் 10 days எடுத்துப்பேன். அப்புறம் ஒரு 2-3 days பிரேக் விட்டுட்டு மறுபடியும் வந்து 10 days கண்டினியூ பண்ண போகிறேன். பட் இது வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். லோட்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் நமக்கு கிடைக்குது. லைக் இதில் வந்து நீர் சத்து கிடைக்குது, இது வைட்டமின் சி, ஆம்லா இஸ் குட் ஃபார் ஹேர், ஸ்கின் அண்ட் எவ்ரி திங். அண்ட் இதுவும் ஹேருக்கு வந்து அயன் கண்டென்ட் கிடைக்கும். அப்புறம் இஞ்சி வந்து ஃபார் டைஜஷன் அண்ட் வெயிட் லாஸ் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டோட்டல் காம்போவே வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்போ. ஸோ நான் வந்து இப்போ நெல்லிக்காய் சீசன் 2, அதனால கண்டிப்பாக நிறையா நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ இன்ன வரைக்கும் நான் டயட் வந்து ஃபாலோ பண்ணல, பட் இது வந்து மெயினாக எடுத்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட வெள்ளரிக்காயோட தோல் சீவேன், இதோட கொட்டை எடுத்துடுவேன், மித்ததெல்லாம் வந்து அப்படியே போட்டுட்டு நல்லா அரைச்சி இதோட ஜூஸாக எடுத்துக்க போகிறேன். அதை காமிக்கிறேங்க. நம்மளோட க்ரீன் ஜூஸ் வந்து ரெடி ஆச்சு. நான் இப்போ இதை வந்து குடிக்க போகிறேன். புளிப்பு கொஞ்சம் லைட்டாக காரம், இஞ்சி போட்டனால கொஞ்சம் அந்த காரம் வருது. காலையில் நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமேட்டு சுண்டல், ப்ரெட்டு போட்டிருக்கேன். காலையிலைக்கும் மத்தியானிக்கும் சேர்த்து நான் வந்து செஞ்சேன். எங்கள் அக்கா பையன் தேவவர்தனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அவனுக்கும் சரி தன்மைக்கும் சரி காலையிலே வந்து பிரியாணி பண்ணேன். அதுவும் அண்டியில் பண்ணேன். யூஸ்வலாக வந்து குக்கரில் வந்து பண்ணால் ஈஸியாக இருக்கும். பட் நான் அண்டியில் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தம் பிரியாணி ஸ்டைலில் வரும். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு ரெடி பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹாட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். மறந்துட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புங்கன்ட்டு. அப்புறம் அவங்க ஃபோன்லேருந்து அவங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க. இது அவங்க ஸ்டோரில் இருந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க. நான் வந்து வச்சுருக்கிறது வந்து ஹாட் பாக்ஸில் வந்து வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் கொஞ்சமாக ரைத்தா வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து இந்த தோசை, இட்லி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் விருப்பப்படுவார் காலையில். பட் காலையிலே ரைஸ் சாப்பிட்டோம்னால மத்தியானம் எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொன்னனால இந்த பாக்ஸில் வந்து அவருக்கு கொடுத்து விட்டேன். நம்மளோட செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ்க்கு மினிசோலேருந்து காட்டன் பேட்ஸ்லாம் வாங்கினேன். அண்ட் இதிலே கொஞ்சம் ப்ரோசன் மால் போயிருந்தேன், அங்கே போய் ஷாப்பிங் பண்ணேன். அண்ட் இது வந்து என்னோட புதுசாக நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்க சில ப்ராடக்ட்ஸ். இது வந்து மாமாத்தோட பாடி பட்டர், ஃபேஸ் மாஸ்க்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது அடுத்தது வந்து பாடி ஷாப்லேருந்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ ட்ரீயோட ஸ்கின் கிளாரிஃபைங் மேட்டிஃபைங் டோனர். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோனர் எவர். இது ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வேற என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கே தெரியும், யூஸ்வலாக நான் வந்து மினிசோலேருந்து காட்டன் பேட்ஸ் வாங்குவேன் பிகாஸ் இட்ஸ் ஒர்த் இட். அண்ட் இந்த காட்டன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பெல்லாவோட காட்டன் கூடயும் BELLA அந்த காட்டன் கூடயும் எனக்கு பிடிக்காது. இது ஒன்ஸ் தான் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ்க்காகட்டும், என்னோட மேக்கப் பிரைட்ஸ்க்காகட்டும், இல்லை எனக்கு பர்சனலாக யூஸ்க்காகட்டும் மினிசோட காட்டன் பேட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃபேஸில் டோனர் அப்ளை பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே நான் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒன்று. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ஷீட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து 150 rupees. ஸோ இட்ஸ் a வெரி குட் டீல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த மினிசோட காட்டன் பேட்ஸ் ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இந்த ஆர்கனைசர் எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ காட்டன் பேட்ஸ் இதுலேருந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வரும். ஸோ இந்த சைட்லேருந்து காட்டன் பேட்ஸை வந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே ஒரு லிட் இருக்கும். ஸோ இப்படியே நம்ம வந்து புல் பண்ணிக்கலாம். ஸோ
எப்படி இருக்கும்னா காம்பேக்டாக உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு இது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. ஸோ அதனால எனக்கும் வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால இதை நான் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பேக்கும் கிழிஞ்சு போச்சு. பேக் வந்து 10 ரூபா. ஸோ பெட்டர் ஆல்வேஸ் கேரி அ பேக் வித் யூ. நம்ம எப்போவுமே போகும்போது வரும்போது பேக் கேரி பண்ணணும். எனக்கு நானே வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து பேக் கேரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஃபைனலி ஐ வில் மிஸ் இட் அவுட். எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ இன்னொரு லைட் போட்டோன்னே தான் நல்லா தெரியுது. அது முன்னே நான் போட்டிருக்க மாட்டேன்னா ஐயோ என்னோட ஒரே தொல்லையப்பா. ஓகே, இப்போ நல்லா வெளிச்சமாக தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இதை எப்படி காமிச்சேன்னு. ஸோ இதுதான் அந்த மினிஸோட காட்டன் பேட் ஆர்கனைசர். இதோட ப்ரைஸ் வந்து 150 rupees. அண்ட் மை ஆல் டைம் ஃபேவரட் டிடி டோனர், வெரி வெரி நைஸ், ஃப்ரம் பாடி ஷாப். பாடி ஷாப்பில் இந்த டிடி டோனர் அப்புறமேட்டு வந்து ட்ராப்ஸ் ஆஃப் லைட் சீரம் அண்ட் தென் இது ரெண்டும் தான் எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. மற்றது பெருசாக ஒன்றும் அண்ட் ஆயில்ஸ் ஆஃப் லைஃப்பில் நைட் க்ரீம்னு ஒன்று வரும், அது செம்மையாக இருக்கும். பட் அது இப்போ நான் வந்து வாங்குறதில்ல. ஸோ அவர் ஸ்டோர் கிளம்புன பிறகு நான் என்ன பண்ணேன்னா நான் நல்லா தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டானேன். எனக்கு டயர்ட்னஸில் சுத்தமாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. ஒரு ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு நான் பாட்டி போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 மணி நேரம் நல்லா டீப் ஸ்லீப் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ கை கால் தலை எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு அந்த தூக்கம் வந்து தேவையானது அப்படின்னு நினச்சி போய் நல்லா தூங்கிட்டேன். யூஸ்வலாக நான் வந்து ஒரு ராக்கோலி, நான் தூங்கவே மாட்டேன். என்ன டைம் நைட்டுமே நான் வந்து தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்குவேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட கேட்பீங்க, ஏங்கா இவ்வளோ நேரம் முழிச்சிருக்கீங்க, தயவுசெய்து தூங்குங்கன்னு. அப்போல்லாம் நான் என்ன ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இல்லை கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன், இல்லை டிஎம்க்கு ரிப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரியான பர்சன் நான். இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தனால எனக்கு கொஞ்சம் நல்லா தூக்கம் வந்தனால நான் நல்லா தூங்கிட்டேன். எனக்கே வந்து ஹாப்பியாக இருக்குது இது. ஏன்னா எனக்கு தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் தூக்கம் இல்லாதது ஒரு தனி டாப்பிக்காகவே பேசலாம். ஏன்னா தூக்கம் இல்லாமல் நான் என்னென்ன சஃபர் பண்ணேன்னு அது வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இப்போ வேணாம், இதில் வேண்டாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் இன்ஸ்டாலாம் வந்து ஸ்டோரிஸ்லாம் போட்டு அப்புறம் நான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு நான் வந்து இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு குர்த்தா மேக்ஸில் இருந்து. அண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் நான் வந்து ஃபன் மால் போக போகிறேன். ஃபன் மால் ஏன் போட போகிறேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பிரைட் வராங்க. அவங்களுக்கு வந்து சாரி வந்து அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். பிகாஸ் நாளைக்கு காலையில் முகூர்த்தம் அவங்களுக்கு. ஸோ அந்த ஃபோல்ட் நான் வந்து இப்போவே ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன்னா நாளைக்கு காலையில் ஒர்க் வந்து எனக்கு பேர்டன் கொஞ்சம் கம்மியாகும். டக்குன்னு ஃபட்டாஃபட்னு வேலை பண்ண முடியும். அதனால் நான் வந்து அவங்கக்கிட்ட கொண்டு வர சொல்லியிருக்கேன். அவங்களும் கொண்டு வரேன்னாங்க. என்னோடய ஸ்டீம் அயன் வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு. நான் வந்து பல தடவை வந்து ரிப்பேர் கொடுத்தேன். பட் அதோட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிடிக்கவே இல்லை. சரி, புதுசாக ஒரு ஸ்டீம் அயனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபன் மாலில் போய் ரிலையன்ஸில் பார்க்க போகிறேன். அங்கே போய் இருந்ததுன்னா நான் வந்து வாங்கலான் இருக்கேன். இல்லைன்னா வேறு பக்கம் எங்கேயாச்சும் போய் வாங்கலான் இருக்கேன். அது முடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னா நிறைய வேலை இருக்குது. பிஃபோர் தட் நான் வந்து அப்படியே லைட்டாக ரெடி ஆகிக்கிறேன். இதே ஃபேஸோட போனேன்னா நிறைய பேர் வந்து என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? எனக்கு கொஞ்சம் நானே தான் அப்படி மாதிரி இருக்கு. வெயிட் மட்டும் தான் போட்டுட்டேன். ஃபேஸ் எதையுமே மெயின்டைன் பண்ணதுனால வேற மாதிரி தெரியுறேன். அவங்க இப்படி அப்படியே கையமுக்கி நானே தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ் டோனர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து காமாலேருந்து டோனர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணுவேன். அண்ட் சரி, இப்போ இது வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச். பட் இதை பற்றி நிறைய ரிவ்யூஸ் கேட்டிருந்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆல்ப்ஸ் குட்னஸோட குக்கும்பர் டோனரும் சூப்பராக இருக்குது. போர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்ச். இதோட ப்ரைஸ் வந்து 125 rupees தான். ஸோ அடுத்தது டோனர் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு நான் வந்து இங்கே குட் வைப்ஸோட சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன். சரி, நம்ம சேனலில் வந்து நான் Q&Aவே பண்ணதில்லை. Q&A பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். அதில் Q&Aன்னு வந்து கொஷின் அண்ட் ஆன்சர், என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஆன்சர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டாக போடுறேன். அதில் வந்து உங்களோட கொஷின்ஸ் என்னன்னு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இதை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து நம்ம ஸ்கின்னோட அப்சர்வ் பண்ண விட்டுருவேன். லிப் பாம் வந்து ரேண்டமாக என் கையில் வந்து இருக்கிற லிப் பாம் ஏதாச்சும் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அதுவும் அப்சர்வ் ஆகட்டும். மீன்வைல் நான் வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் இன்னும் ட்ரிம் பண்ணல, நாளைக்கு தான் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன்.
நான் என்னோட வெட் அண்ட் வைல்ட் கிட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து லாக்மேயோட சிசி க்ரீம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் என் கையில். என் கண்ணு கீழே அப்ளை பண்ணிப்பேன். அடுத்தது நான் லாக்மேயோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டேபிளில் இருக்கிற ப்ளம்மோட காஜல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு டைட் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். இதுவுமே வந்து ஒரு நியூட் ஷேட். ஜடை பின்னிட்டு ஒரு ஹேர் டை போட்டுட்டேன். இனி அடுத்தது வந்து இயரிங்ஸ் போட்டு போகிறேன். குட்டியான இயரிங்ஸ் கீழே இருந்து ஏதாச்சும் ஒன்று போட்டுப்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரிய இயரிங்ஸ் போட மாட்டேன். வீடியோவுக்கு மட்டும்தான் நான் வந்து பெரிய இயரிங்ஸ் இந்த கொரியர் வந்துச்சு. நான் ஜிவமேல வந்து வாங்கியிருக்கேன். ஆக்டிவ்வேர் அப்புறம் இன்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஆக்டிவ்வேர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து ஒரு வீடியோவாக பண்ணுறேன். நிறைய ஆக்டிவ்வேர் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஜிம் போகிறனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டீல் வந்தது. ஆக்சுவலாக ஜிவமேல செம்ம டீலாக இருந்தது. ஸோ சரி அதில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபன் மாலில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் வந்து இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ் வாங்கலான்னு அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டல்குள்ளே என்டர் ஆகிறேன். இப்போ என்டர் ஆனோடனே நான் வந்து மெயினாக கவர் பண்ணது இதுதான். எனக்கு அங்கே ஃபோட்டோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, அதனால் நான் பெருசாக எதுவுமே கவர் பண்ணல. இதை மட்டும் அப்படியே லைட்டாக வந்து மேலாப்பில் காமிச்சிட்டேன். ஸோ இதுதான் ஸ்டீம் அயன் பாக்ஸ். இதை தான் நான் வந்து வாங்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து இதுலேருந்து ஒன்று வாங்கிட்டு அப்படியே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நான் வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் இருந்து நான் மறந்துட்டேன், வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேன். இன்ஸ்டா ஸ்டோரிஸும் அப்புறம் யூடியூப் ஸ்டோரிஸ்லையும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து அங்கேருந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் வேகமாக போனேன். கிளாஸ் வந்து பிகின் ஆகிடுச்சு. அப்புறம் நல்ல ஒரு யோகா செஷன்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு பாடி பேலன்சிங் செஷன் மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்த உடனே நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். ரெஃப்ரெஷ் ஆன பிறகு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து ப்ரைடல் ஒர்க் இருந்தது. ஸோ ஏர்லி மார்னிங் பிரைடு 3 o'clock வருவாங்க. அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து சாரீ ரெடியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் எப்போவுமே யூஸ்வலாக ரெடியாக பண்ணி வச்சுப்பேன் எல்லாமே. அதனால் சாரீ ரெடியாக இருக்கணும்ன்ட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சாரீ நீட்டாக வந்து அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, தன்மை பாப்பாவை தூங்க வைக்கணும் இல்லைங்களா, அதனால் நைட் டின்னர் வேகமாக செஞ்சேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு கிரேவி நான் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வித் சுண்டல். காலையில் சுண்டல் பிரியாணி பண்ணேன் இல்லைங்களா, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கும் சுண்டலும் போட்டிருக்கேன். இது இட்லிக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதை நார்மலாக வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இது கூட இட்லி. தன்மை எங்கள் பாப்பா உளறிட்டு இருக்காங்க. பசியும் வந்துச்சு, தூக்கமும் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் இட்லி எடுக்கிறேன். ஸோ நான் துணி இட்லி போடுறதில்ல, இந்த மாதிரி இட்லி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் தடவிட்டு பிஞ்சு வந்துச்சு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கணும், அது இப்படி ஆயிடுச்சு. என்னோட சுண்டல் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டின்னர் முடித்தோடனே கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 8-8:30 நான் பாப்பாவை கொண்டு போய் தூங்க வச்சுடுவேன். அப்போ தான் அவங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எந்திரிக்க முடியும். தன்மை பாப்பாவுக்கு என்ன மாதிரி தான் நல்லா காலையில் வந்து நல்லா தூங்குவாங்க, ஆனால் நைட்டு தூங்குறது ரொம்ப கஷ்டம். பட் அதையும் வந்து நான் ப்ராக்டிஸ் கொண்டு வந்துட்டேன். ஒரு 8-8:30 வந்து கரெக்டாக தூங்குற மாதிரி பார்த்துக்கிட்டேன். நான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு கீழே வந்து எல்லா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ க்ளீனிங் ஒர்க் பண்ணால் தான் அடுத்த நாள் காலையிலுக்கு நமக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். அங்கங்கே கச்சான்னு கிடந்தால் எனக்கு கொஞ்சம் வந்து இரிட்டேட் ஆகிடுவேன். இந்த மாதிரி vlogs உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாடா, bye bye.